கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு வணக்கம். T20 வேர்ல்டு கப் ஸ்டார்ட் ஆக போகுதுங்க. அதோட ஸ்குவாடெல்லாம் அறிவிச்சிட்டாங்க. அந்த ஸ்குவாடில் 15 பேர் கொண்ட அந்த ஸ்குவாடில் அந்த 11 பேர் யாராக இருக்க போகிறாங்க அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் உடனுக்குடனே அப்டேட்ஸ் உங்களை தேடி வரும். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு இந்த 15 பேர் கொண்ட அந்த ஸ்குவாடை பார்த்துடலாமா? சூரியகுமார் யாதவ், அபிஷேக் சர்மா, சஞ்சு சாம்சன், திலக் வர்மா, ஹார்திக் பாண்டியா, சிவம் டூபே, அக்ஷர் பட்டேல், ரிங்கு சிங், ஜஸ்பிரீத் பும்ரா, ஹர்ஷித் ராணா, ஹர்ஷீப் சிங், குல்தீப் யாதவ், வருண் சக்கரவர்த்தி, வாஷிங்டன் சுந்தர் அண்ட் இஷான் கிஷன். ஓகேங்களா? அவ்வளோதாங்க அந்த 15 பேர் கொண்ட அந்த ஸ்குவாடு. இந்த ஸ்குவாடில் அந்த 11 பேர் யார் இந்த தரமான ஒரு 11 பேர் அப்படிங்கிறது என்னோட ப்ரிடிக்ஷனுக்கு நான் சொல்கிறேன். உங்களோட கருத்து எப்படி இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லலாம். உங்களோட பிளேயிங் 11 ஓகேங்களா? அந்த 11s பார்த்துடலாமா? இப்போ ஓப்பனிங்கில் பார்த்தீங்கன்னா நம்ம அபிஷேக் சர்மா தாங்க வரதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவரோட பவர் ஹிட்டிங்காக இருக்கட்டும், சூப்பரான ஷார்ட்ஸ்லாம் நிறைய வேரியன்ட்ஸ்லாம் சூப்பராக இம்ப்ரூவ் பண்ணியிருக்காருங்க. 6 வேரியன்ட்ஸ் நிறையாவே ட்ரெயின் பண்ணியிருக்காருன்னு தான் சொல்லி ஆகணும். அவரோட அந்த ஹெலிகாப்டர் ஷாட்டாக இருக்கட்டும் சூப்பராகவே அடிக்கிறாரு. அந்த நம்பர் 1 பொசிஷனுக்கு அவர் நல்லாவே சூட் ஆகுவார். அவருக்கு அந்த ஓப்பனிங் பேராக யாரை கொண்டு வரலாம் அப்படிங்கன்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் சொல்லுவீங்க சஞ்சு சாம்சன் சேட்டனை கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ரீசன்ட் டைமில் சரியான ஒரு ஃபார்மில் இருக்குது நம்ம இஷான் கிஷனை உள்ளே கொண்டு வந்தாங்க. என்னோட ஒப்பீனியனாக இருக்கும். நல்ல ஒரு சூப்பரான ஒரு பிளேயராகவே இருக்கார். இப்போ டொமஸ்டிக்லாம் சூப்பராகவே கலக்கிட்டு வராரு. நிறைய செஞ்சுரிஸ் ஃபார்ம் பண்ணுறாரு. கம்மியான பால்ஸில் நல்ல ஒரு ஸ்ட்ரைக் ரேட்டில் ஆடிட்டுருக்காருன்னே சொல்லியாகலாம். இஷான் கிஷனை டீமில் கண்டிப்பாக கொண்டு வரணும். அவர் ஸ்குவாடில் எடுத்தது முக்கியம் கிடையாது, 11ஸில் கொண்டு வரதுங்கிறது ரொம்ப பெரிய ஒரு விஷயம் தாங்க. ஏன்னா இஷான் கிஷனோட அந்த பொட்டென்ஷியலை நம்ம யூஸ் பண்ணி ஆகணும். ஒரு ரோஹித் சர்மா, விராட் கோலி இல்லாத இந்த நிலைமையில் T20 வேர்ல்டு கப் நம்ம அடிக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு பவர்ஃபுல்லான ஒரு நல்ல ஒரு ஸ்கில்ஸ் உள்ள ஒரு பேட்ஸ்மேனை உள்ள கொண்டு வரணும் அப்படின்னு நான் சொல்லுவேன். சேட்டனுக்கு ஸ்கில்ஸ் இல்லைன்னு நான் சொல்லலை, ஃபார்மில் இருக்கிறவங்கள கண்டிப்பாக நம்ம ஆதரிக்கணும்னு தான் சொல்ல வரேன். ஓகேங்களா? நம்பர் 2க்கு நம்ம இஷான் கிஷன் உள்ளே வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். 1-down பொசிஷனில் நம்ம சூரியகுமார் யாதவ் உள்ள இருப்பாருங்க. ஏன்னா கேப்டன் வேறு அவர் இல்லாமல் எப்படி? சூரியகுமார் யாதவ் கண்டிப்பாக ஸ்குவாடில் இருந்து தான் ஆகணும். 1-down பொசிஷனுக்கு சூரியகுமார் யாதவ் சூப்பராகவே செட் ஆவாருங்க. ஓகேங்களா? அந்த நம்பர் 4 பொசிஷனுக்கு நம்ம திலக் வர்மா சரியான ஒரு ஃபார்ம்லேயே வந்துகிட்டு இருக்காரு. அந்த ஃபார்மை அப்படியே அவர் கண்டினியூ பண்ணாருன்னா இந்த T20 வேர்ல்டு கப் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நல்லாவே இருக்குது. திலக் வர்மா சூப்பரான ஒரு பேட்டருங்க. அடுத்து நம்பர் 5ல் நம்ம ஹார்திக் பாண்டியா கும்ஃபு இருக்கார். அவரோட அந்த ஹிட்டிங் பற்றி நம்மளாம் சொல்ல தேவையே கிடையாது. நல்ல ஒரு ஃபார்ம்லேயே இருக்கார். கண்டிப்பாக ஹார்திக் பாண்டியோட அந்த பொட்டென்ஷியல் இந்த டீமுக்கு நல்லாவே தேவை. அந்த நம்பர் 5 பொசிஷனுக்கு நல்லாவே சூட் ஆகக்கூடிய ஒரு பேட்ஸ்மேனாக நம்மளுடைய ஹார்திக் பாண்டியா இருப்பார். அண்ட் மீடியம் ஃபாஸ்ட் ஆப்ஷன் கூட அவர்கிட்ட இருக்குது. அடுத்து நம்பர் 6ல் வாஷிங்டன் சுந்தர் அந்த மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு இருப்பீங்க. ஆனால் நான் என்னோடய ப்ரெடிக்ஷனுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு பிளேயர்னு கேட்டிங்கன்னா சிவம் டூபேவை உள்ளே கொண்டு வரும். ஒரு 6 கிட்டிங் எபிலிட்டி இருக்குது. ஒரு ஆக்சிலேஷன் பண்ணி டீமை கொண்டு போகிறதுக்கு ஒரு ஹார்திக் பாண்டியா மாரி எப்படி கிளச் கார்டு கொடுத்து இந்த டீமுக்கு மோட்டிவ் பண்ணி கொண்டு போகிறாரோ அதே மாதிரி எபிலிட்டி கிட்டத்தட்ட அவரோட கொஞ்சம் கம்மியாக கூட இருக்குன்னு கூட வச்சுக்கலாம். சிவம் டூபேவை நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேங்க. நல்ல ஒரு பிளேயர் தான். அவர் 6 கிட்டிங்கில் நம்ம இம்ப்ரூவ் பண்ணியிருக்காரு. அந்த ஷார்ட்ஸ் ஆடக்கூடிய வேரியன்ட்ஸ்லாம் அவர்கிட்ட நிறையவே இருக்குது. நம்பர் 7ல் நம்ம அக்ஷர் பட்டேல் கண்டிப்பாக டீமில் இருந்து தான் ஆகணும். ஏன்னா அவர் தான் வைஸ் கேப்டன். ஒரு நல்ல ஒரு பவர் கிட்டிங் ஷாட்டும் ஆடக்கூடியது, ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னும் போடுவார். அதனால் அவர் கண்டிப்பாக டீமில் இருந்து தாங்க ஆகணும். ஓகேங்களா? அடுத்து நம்பர் 8ல் பும்ராவை சொல்லுவாங்க. எதுக்கு 8ல் பும்ரான்னு சொல்கிறேன்னா ஓரளவுக்கு பேட்டிங் பண்ணுவாருங்க. ஒரு டீசெண்டான பேட்டிங் பண்ணிவிடுவார். அதனால தான் அவர் 8 பொசிஷனில் வச்சுருக்கேன். கண்டிப்பாக சீட் கோட் இருந்து தான் ஆகணும் டீமில். பும்ரா இல்லாமல் எப்படி ஒரு வேர்ல்டு கப் ஆட முடியுமா அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ இருக்குது நிலமை. அடுத்து நம்பர் 9 பொசிஷனில் ஒரு பியூர் ஸ்பின்னர் நான் எடுத்துகிட்டு போகணுன்னு தான் நினைப்பேன். குல்தீப் யாதவ் கண்டிப்பாக டீமுக்குள்ளே இருந்து தாங்க ஆகணும். ஒரு வாஷிங்டன் சுந்தர்லாம் கொண்டு வந்து உள்ள இறக்கி நம்ம கொலாப்ஸ் பண்ணுறதை விட ஒரு பியூர் ஸ்பின்னருக்கு போயிடலாம் அப்படிங்கிறத என்னோட தாட்டாக இருக்கும். ஆனால் நம்பர் 9th பொசிஷனில் தான் நான் குல்தீப் யாதவ் கொண்டு வரேன். இதில் மெயினாக நீங்கள் வாட்ச் பண்ணக்கூடிய விஷயம் என்னென்னாக்கா ஒரு 10 பாலில் ஒரு 10 ரன் அடிக்கணும் அப்படிங்கிற நிலமையில் கூட நம்ம குல்தீப் யாதவ் நின்று அடித்து கொடுப்பாரு. அந்த மாதிரி ஒரு பேட்டர் தான் நம்ம குல்தீப் யாதவ். நிறைய மேட்ச்சில் இந்த மாதிரிலாம் ப்ரூவ் பண்ணி காமிச்சிருக்காரு. அவர் எந்த அளவுக்கு ஒரு ஸ்பின்னரோ அதே அளவுக்கு என்னால் கொஞ்சம் பேட்டிங்கும் பண்ண முடியும் அப்படிங்கிறத அவர் காமிச்சிருக்காருங்க. நம்பர் 10 பொசிஷனில் நம்ம ஹர்ஷீப் சிங் நல்லா ஸ்விங் பண்ணுவார். அதுதான் இவரோட ஸ்பெஷலிஸ்ட்டே. நல்ல ஒரு சீட் கோடுக்கு நல்லா அந்த ஃபாஸ்ட்டாக போடக்கூடிய ஒரு எபிலிட்டி நம்ம ஹர்ஷீப் சிங்குக்கு இருக்குது. அடுத்து நம்ம வருண் சக்கரவர்த்தி பியூர் ஸ்பின்னருங்க. வேர்ல்டு நம்பர் 1 பவுலர் இப்போது இவர் தான் வருண் சக்கரவர்த்தி. நம்ம சக்கரவர்த்தி சூப்பராகவே பண்ணுவார் அப்படின்னு தோணுது. இவர் கண்டிப்பாக டீமில் இல்லாமலாம் இருக்க மாட்டாருங்க. இவர் ஸ்குவாடை அறிவிக்கிறதை விட என்னோட கணிப்பு படி இவர் டீமில் இருப்பாங்கிறது தான் என்னோட கணிப்பு. என்னோட ப்ரெடிக்ஷன் படி கண்டிப்பாக வருண் சக்கரவர்த்தி 11ஸ்லேயும் கண்டிப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஹைலி சான்சஸ் இருக்குது. கண்டிப்பாக அவர் வந்து தான் ஆகணும். ஏன்னா பியூர் ஸ்பின்னர் போய் தான் ஆகணும். குல்தீப் யாதவன் வருண் சக்கரவர்த்தி ஸ்பின்னை டாமினேட் பண்ணுவாங்க. அக்ஷர் பட்டேல் கூட சேர்ந்துப்பார். அண்ட் ஃபாஸ்ட்டில் நம்ம ஹார்திக் பாண்டியா, சிவம் டூபே மீடியம் ஃபாஸ்ட் போடுவாங்க. அண்ட் பும்ரா அண்ட் ஹர்ஷீப் சிங் கொஞ்சம்
ஹை ஃபாஸ்ட்டு போடுவாங்க. ஓகேங்களா, தட்ஸ் 11. இதுதான் 11ஸ் இப்படி தான் இருக்க போகுது. ஒன்ஸ் அகைன் 11ஸை பார்த்துடலாம். அபிஷேக் சர்மா, இஷான் கிஷன், சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா, ஹார்திக் பாண்டியா, சிவம் துபே, அக்ஷர் பட்டேல், ஜஸ்பிரீத் பும்ரா, குல்தீப் யாதவ், ஹர்ஷ்தீப் சிங் அண்ட் வருண் சக்கரவர்த்தி. ஓகேங்களா, இதான் என்னோட ப்ரிடிக்ஷனுங்க. உங்களோட ப்ரிடிக்ஷன் எப்படி இருக்குது? உங்களுக்கு இந்த 11ஸ் ஓகேவா? இல்லை உங்களோட எது மாறுபட்ட கருத்து இருக்கலாமா? ஒரு சஞ்சு சாம்சன் உள்ளே கொண்டு வரலாமா? ஒரு வாஷிங்டன் சுந்தரை உள்ளே கொண்டு வரலாமா? இல்லை ஒரு ஹர்ஷித் ராணாவை கொண்டு வந்திருக்கலாமா? அப்படிங்கிறத உங்கள் கருத்து நீங்கள் கமெண்ட்டில் கண்டிப்பாக தெரிவிக்கலாம். உங்களோட 11ஸை பார்த்துட்டு நான் கமெண்ட் பண்ணுறேன், உங்களோட 11ஸுக்கு நான் என்ன மார்க் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. தட்ஸ் எ வீடியோ. இதேமாதிரி வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் கிரிக்கெட் தமிழ் விஜய். டாடா பாய், see you.